ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு. நட்டு ஷிப்ல எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படி போயிடலாம். கூடி கூடி பேசுங்கடா, ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. இவங்க யாரு? என்னது, இவங்கள தெரியாதா? அவங்க தான் லேடி சியோ, இவரே ஹெபிசோ. ஆனா இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாங்கல்ல. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ப்ளீஸ் உள்ள வாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேடி சியோ, லார்ட் எபிசோ. உள்ள வாங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, இது காங்குரோ, லார்ட் காசே காகேவோட அண்ணன். ஓ, சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட்ட மாதிரி அக்கா. இவனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? பண்ணிட்டோம், இந்தாங்க ரிசல்ட்ஸ். ஆச்சரியமா இருக்கே, இப்படிப்பட்ட ஒண்ண நான் பார்த்ததே இல்லை. ஆமா, இது ஒரு புது வகையான பாய்சன். இதுக்கான மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் எதுவும் வேலை செய்யற மாதிரியே தெரியல. அது எப்படி வேலை செய்யும்? இவன் உயிரை அங்கேயே எடுத்திருக்கலாம். ஆனா இவன் தவிக்கணும்னு தானே அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். அந்த பாய்சனுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்துலதான் அப்படி விட்டுருக்கான். இவனோட துன்பத்தை அவன் ரசிச்சிருக்கான். சாசோரி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? மேலே பறவையில் தானே இருக்கும். ஒரு வழியா சாண்ட் வில்லேஜ்ல இருந்து தூரமா வந்துட்டோம். இப்போ எப்படி ட்ராக் பண்ணி வருவாங்கன்னு புரியலையே. ஓ அப்படியா? ஒரு பொடி பையனை சமாளிக்க முடியாம இப்ப வேகமா போகணும்னா எப்படி? ஒரு வகையில நீங்க சொல்றதும் சரிதான். ஓ பாட்டி, மெடிக்கலுமா? அனுபவம் இருக்கும் இல்ல. கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போன மாதிரி இது. அடடா, இந்த மருந்து வேலை செய்யலையே. இது வரைக்கும் நீங்க என்னென்ன முயற்சி பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? நமக்கு உதவி பண்றதுக்கு லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்ப சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க வர வரைக்கும் நம்ம பொறுமையா காத்துக்கிறது தான் நல்லது. சொன்னாடே பாட்டி கூட இருக்கலாம். என்னது, நம்ம மத்த சாக்குரா தானே வரா, மெடிக்கல் நிஞ்சா தானே. இப்படி மத்த நாடுகளை நம்பி நம்பிதான் நம்ம நாட்டு மக்கள் சோம்பேறி ஆயிட்டாங்க. நாம நம்ம சுயமரியாதையை இழந்துட்டோம். நாம வேற யாரையும் நம்பி இல்ல, உதவி தேவைப்பட்டுச்சுன்னு கூப்பிட்டோம், அவ்வளவுதான். இதுல கண்டிப்பா கான்குரோ தப்பும் இருக்கு. எதிரிகளை தனியா பின்தொடர்ந்து போய் ஆபத்துகளை விலை கொடுத்து வாங்கி வந்திருக்கான். ஒரு ஷினோபி எப்பவும் தனிச்சு செயல்படக்கூடாது. உங்க கூட போயிருந்தா மட்டும். லீஃப் வில்லேஜ் மக்களை நம்பி இருக்கிறத விட நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் இப்படி பேராபத்து ஏற்படும் போது என்ன செய்யணும்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும். நட்பு நாடுகள் முதல்ல அவங்க பிரச்சனைய பத்தி தான் யோசிப்பாங்க. நாமளும் நம்மளை பத்தி லீஃப் வில்லேஜ் யோசிச்சா அப்படி இல்ல. நம்ம ஊரையும் நம்ம மக்களையும் நம்பணும். நீங்க உதவி கேட்டதுனால அவங்க அனுப்பின யாருமே ஸ்பெஷலிஸ்டா இருக்க வாய்ப்பே இல்ல. விவரம் தெரியாத யாரையாவது கக்காஷி வராரு. லீஃப் வில்லேஜ் கண்டிப்பா அப்படி பண்ண வாய்ப்பு இல்ல. இந்த உலகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாது. எல்லாருமே சுயநலவாதிகள், தன்னை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. நருட்டோவை பார்த்து அப்படி பேச மாட்டீங்க பாட்டி. சாக்குரா வந்ததை மாத்த போறான். பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா நருட்டோ ககாஷி சென்சே, நருட்டோ எங்க? அதோ அங்க இருக்கா. அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். சாண்ட் வில்லேஜுக்கு போய் சேர இன்னும் ஒரு நாள் ஆகும். வேகமா போயாகணும். ஓகே, நம்ம தூங்கினானா இல்லையான்னு கூட தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
பாய்சன்களை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு. உங்களுக்கே தெரியலையா? லேடி ஜியோ, நமக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு சூரியோதயம் வரைக்கும் இவனால தாக்கு பிடிக்க முடியுமா தெரியல. சாசோரி சக்தி நிறைஞ்சவனா மாறிட்டான். அவனோட திறமைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நாம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிறதுல என்னை விட தேர்ச்சியானவ ஒருத்தி இருக்கா. லீவ் வில்லேஜஸ் என்ற சுனாடே. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஒக்காகி அவங்க இப்போ நான் எதிரிகளை தாக்க எந்த பாய்சனை உருவாக்குனாலும் அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சான். அவளை என்னால வீழ்த்தவே முடியல. நமக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் இப்போ ஒரு நல்ல நட்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பேசாம சுனாடே இங்க வர சொல்லி நமக்கு தேவையான உதவியை செய்ய சொல்லி கேட்கலாமே. அவங்க அசிஸ்டன்ட் தான் வராங்க. சொன்னாடே லீஃப் வில்லேஜோட ஹொக்காகே. அவங்க கிராமத்தை அப்படியே விட்டுட்டு அவங்களால வெளியில வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க வரணும்னு நினைச்சாலும் அது நமக்கு உதவ போறது இல்ல. லீஃப் வில்லேஜ்ல இருந்து இங்க வரதுக்கு 3 நாள் ஆகும். அந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. நாம கூப்பிட்டதும் சுனாடே இங்க வந்துருவான்னு நீங்க நம்புறீங்களா? நான் அவளை என்னோட எதிரியா கருதுறேன். நான் ஏன் அவகிட்ட உதவிக்கு போய் நிக்க போறேன்? அப்படியே சொல்லுங்க. பாத்தியா? பைத்தியம் பாத்தியா அவங்க? மாத்தி மாத்தி பேசுனீங்க. சுனாடே உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஊர்ல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. நான் பாத்துக்கிறேன். டீம் கக்காஷி கிளம்பி 2 நாள் ஆகுது. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நாளைக்கு காலையில அங்க போய் சேர்ந்துருவாங்க. இவங்களுக்கு அதே அறிகுறி. இது கண்டிப்பா நல்லதுக்கு இல்ல. மறுபடியும் போச்சா? என்ன தேடுறாங்க? குரூப் 3 117037 எதிர்பார்த்ததுதான். ஒரு வழியா முதல் பரிசை நான் ஜெயிச்சிட்டேன். லாட்ரியா? இது கண்டிப்பா கிளவி. ஷிசோனே, ஷிசோனே எங்க இருக்கமா? சீரியஸா நினைச்சு பார்த்தேன். ஆல்ரைட், சை. ஒரு வழியா டெசர்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரத்துல சாண்ட் வில்லேஜ் வந்துரும். இங்க இருந்து நான் உங்க எல்லாரையும் வழி நடத்துறேன். எனக்கு ஓகே. டெமாடி கூட நல்லா அழகா இருக்காங்க. நம்ம லென்த் ஆயிட்டு. நீ சொல்லலாம். நீ சொல்லக்கூடாது. சிக்கமா இருந்தாலும் சொல்ல முடியுமா? வந்து சேர்ந்தாச்சு. சரி, உள்ள போலாம். ஓ, இதான் அவனுக்கு இடமா? இந்த இடத்த எப்படியா கண்டுபிடிக்கிறது? வெடிக்க வச்சு உள்ள போறோம். பாஸ்வேர்டு மாதிரி போல. நான் ஆத்துக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னா டவுட் வரும். பார்ப்போம். ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வேலையை முடிச்சாகணும். நாங்க நினைச்சதை விட இந்த செஞ்சுரிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே. ரூமே தெரியல. என்னடா அது? பெரிய ரூமா இருக்கு. உடனே எல்லாரும் வந்துருங்க. இந்த 11 பேரா? எல்லாரும் வந்தாச்சா? அப்ப ஆரம்பிக்கலாமா? என்னடா பண்ண போறீங்க அவனை?
உங்களோட உடம்பு நாங்க சீக்கிரமாக எடுத்துருவோம் சார். நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. இறந்து போன படை வீரர்களோட சடலங்களை நாங்க மீட்டெடுத்துட்டோம் சார். ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க. கேப்டன் யூராவோட உடலை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. என்ன? அந்த நல்ல துரோகி. அவர் நேரா ரோட பார்த்து நடக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க சார். ஆனா இவ்வளவு தேடினாலும் அவரோட ஒரு துணி கூட எங்களுக்கு கிடைக்கல. இது ரொம்பவே வினோதமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு அவருடைய உடல் கிடைக்காம இருக்கணும், இல்ல அந்த டிராப்ல இருந்து தப்பிச்சு எதிரிய பின்தொடர்ந்து கூட போயிட்டு இருக்கலாம்ல. ஒரு பேக்கப் ஸ்குவாட உருவாக்கி கேப்டனை தேடுறதுக்கு உடனே அனுப்பணும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. லேடிஸ் நட என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, சான் வில்லேஜுக்கு நாம நம்ம படை வீரர்களை அனுப்பியாகணும். நம்ம படை வீரர்களா? ஒரு டீம் நாம கொடுத்த மிஷனை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திரும்ப வந்துகிட்டு இருப்பாங்க. ஓ, அதாவது எந்த டீம்? நான் பாத்துக்கிறேன் லேடிஸ் நாடி. எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கணும். பாட்டிக்கு தப்பாக தோணுனா ஒரு டீம் எக்ஸ்ட்ரா அனுப்புது. நல்லது நடக்குது இல்லை, நல்லது நடந்தாலே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். நாம நினைச்சது மாதிரி நடக்க இன்னும் 3 நாள் தேவைப்படும். உங்களோட உடல்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஜெட்சு, உன்னோட உடலை வெளியே காவலுக்காக நிற்கவே. ரேஞ்ச் அதிகமா இருக்கிற உடலை பயன்படுத்த. புரியுதா? எனக்கு புரியுது. என்னது, வெறும் 3 நாளா? நம்ம கூட ஒரோச்சி மாறும் இல்லாததுனால இந்த வேலையை முடிக்க அதிக நாள் ஆகணும் உங்களுக்கு தோணலையா? அவன் இல்லாததுனால தான் இந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்க சொல்றேன். நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு புரியுது. வேலையை ஆரம்பிச்சிடுவோம். உரைச்சல் வரக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தானே, ஆனால் வேலைக்கு போயிட்டான்ல. என்னமோ நடக்குது உள்ள. இவனுக்குள்ளேயே ஏதோ டீல் இருக்கான்னு தெரியல. இதில் எது ஹிட் ஆச்சுன்னே தெரியலையே. 5 8 பேர் 9 பேர் இருக்காங்க. Sealing Jetsu, 9 Phantom Dragons. ஐயோ காரா, லேடிஸ் இன்னும் மயக்கம் தெரியல. நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க திரும்ப வந்துட்டாங்க. நல்லது. எந்த டீம் தெரியலையே. இருங்க லேடிஸ் நாடி. இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். ஓ இவங்களா? நிஜமாவா? கேட்டியா? நம்ம கேஸ் ரேங்க் மிஷன் கொடுக்க போறாங்க. மாத்தி சொல்லுங்க. இதுதான் நம்ம திறமையை காட்டுறதுக்கான நல்ல நேரம். ஏய். என்ன நடக்கும்னு தெரியும். என்ன விளையாடுறீங்களா? நீங்க நல்லதானே இருக்கீங்க எபிசோ சென்சே. ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் பிடிச்சுக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்ட விட்டுட்டு இருந்தான்னு சொல்லுங்க. இதுதான் நம்ம கிடைச்சிருக்கிற. இது நடுட்டு டீமோட மோசமாக சின்ன வயசுல டீமோட. ஏதோ பண்ணி சொதப்பி வச்சிடாதீங்க. புரியுதா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ரூம் கிடையாது, அவங்க வேற ரூம்ல அப்பா இருக்காங்க. அதான பார்த்தேன். அப்ப இது ரெஸ்டாரண்ட் மிஷன் சொன்னீங்க. தப்பா வந்துட்டாங்க போல. நல்ல வேலை. இல்லை குழந்தைங்கடா பசங்களா. டீம் ககாஷேக்கு கொடுத்த அதே மிஷனை தான் நான் உங்களுக்கும் கொடுக்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமா யாரு? சாம்பிளுக்கு போய் அவங்களுக்கு தேவைப்படுற உதவியை பண்ணுங்க. என்ன புரியுதா? காய் அவலி சூப்பர் சூப்பர். நாங்க பாத்துக்கிறோம். டென்டன் நிஜி. நல்லது. டீம் காய். நிஜி வேற லெவல்ல இருக்காயா? ஐயோ மறுபடியும் ஒன்னா பாக்குறோம் ஜாலி. நிஜி தோற்றமே மாட்டுகிறது. கவலைப்படாதீங்க, ஒரே நாள்ல நாங்க சான் வில்லேஜ் போய் சேர்ந்துருவோம். நம்ம ஒரே நாள்லயா? நினைச்சேன் சென்சை. எவ்வளவு வேகமா போனாலும் அட்லீஸ்ட் 3 நாளாச்சும் நம்மளால முடியாதது எதுக்காக தேவைன்னு சொல்லணும். முயற்சி பண்ணாம எதுவும் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு நாள்ன்றாரு, இவன் 6 நாள்ன்றான். நம்ம போலாம் சென்சை. ரொம்ப படுத்துறாங்களே. இவங்க மாறவே மாட்டாங்க டென்டன்.
அப்ப எந்த உற்சாகத்தோட பார்த்தானோ அப்படியே தான் இருக்காங்க. அப்பா பேக்கப்க்கு ஒரு டீம் போகுது. நருட்டோவை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அவன் எப்படி மாறி இருக்கான்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு. எனக்கு அப்படியே தான்டா நீங்க தானே மாட்டுக்கிறீங்க. லீ எந்த அளவுக்கு ஆயிருக்கான்னு பார்க்கணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கோமே, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நருட்டோ, நிதானத்தை இழக்காத. இந்த நேரத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எனக்கும் புரியுது, ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. உண்மையை சொல்ல போனா கவலைப்பட வேண்டியது டெமாரி. அவளே அமைதியா இருக்கா. பாலைவனத்துல போறவங்களுக்கு இருக்கிற முதல் விதிமுறை சாண்ட்ஸ்டார்ம் எதிர்க்கும் போது அமைதி காக்கணும். இப்படிப்பட்ட புயல்ல நம்ம வழி மாறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி புயல சிக்கி சின்ன பின்னமாகி தாகத்தால இறந்து போனவங்க நிறைய பேரு. ஓ, கவலைப்படாத. இந்த காலகட்டத்துல வர சாண்ட்ஸ்டார்ம் எல்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும். இவனும் ஆபத்துல இருக்கானே. அந்த சிலரை நெடுங்க. சரி, ஏதாவது சொன்னா வழியில துடிப்பண்ண. இப்போதைக்கு அவருடைய வலியை குறைச்சு அவர் தூங்க வைக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு லீஃப் வில்லேஜ்ல இருந்து வர அந்த ஷினோபி ஸ்குவாட் தான் நாங்க எல்லாரும் நம்பி இருக்கோம். சாக்குரா தான் இப்போ. ஆனா அது வரைக்கும் காங்க்ரோ தாக்கு பிடிச்சாகணும். அது கூடவே அந்த ஸ்குவாட்ல இருக்கிறவங்க விஷத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. இப்போ பாலைவனத்துல வேற சாண்ட்ஸ்டார்ம் வந்திருக்கு. அதனால யாராலையும் அதை தாண்டி வர முடியாது. நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. நீங்க சொன்ன இயற்கையும் சோதிக்குது. கஷ்டம்தான். இந்த நிலைமைக்கு நாம வந்துட்டோமே. இப்படி லீஃப் வில்லேஜ் நம்பி இருப்போம்னு நான் வாழ்க்கையில நினைச்சு கூட என்ன பார்த்தேன். பாட்டி உங்களுக்கு இப்போ பிரச்சனை? ரொம்ப நேரமா நின்று நீ டயர்ட் ஆயிருப்பேன். வா, வெளியே இருக்க சேர்ல உட்காருவோம். முடிஞ்சா கொஞ்ச நேரம் தூங்கு, இல்லைன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது. வாய மொழி லீஃப் வில்லேஜ் நம்பி இருக்கோமா? ஏன் இப்படி நடக்குது? நட்பு நாடு தானே என்ன உங்களுக்கு? தங்கச்சி, ஒரு ஆபத்துன்னு வரும்போது தூங்கிட்டாங்களா? நாம செய்தி அனுப்புனதும் அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க வந்து சேர்ந்துருக்கணுங்க. என்ன பேசிட்டு இருக்க? இந்த சாண்ட்ஸ்டார்மை நம்ம ஆளுங்களாலே சமாளிக்க முடியாது. அப்புறம் அவங்க எப்படி சமாளிப்பாங்க? அங்க பாரு. அப்பா, இப்பதான்டா வெளிச்சம் பிறகுது இந்த ஊருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். லேடி டெமாரி, நீங்களும் வந்துட்டீங்களா? ப்ளீஸ் இந்த வழியா வாங்க. என்ன அவங்களால காங்குரோவும் பாதிக்கப்பட்டிருக்கானா? இப்போ காங்குரோவை காப்பாற்றணும், நெக்ஸ்ட் காராவை காப்பாற்றணும். காங்கிரோ தனியா அவங்களை எதிர்க்க போனாரு. அவரை விஷத்தால தாக்கி இருக்காங்க. அதுல இருந்து அவரை காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த முயற்சியும் பலன் கொடுக்கல. என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இழக்காத டெமாரி. என்ன பிரச்சனைன்னு நான் பாக்குறேன். காங்குரோ, கான்குரோ, லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒயிட் ஃபேன். இப்போ எனக்கு காரா நினச்சாதாங்க இன்னுமே பயம் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா அவனுங்க இடத்துக்கே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சுற்றி நின்று மந்திரம் போட்டு ஏதோ பெரிய உருவெல்லாம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறானுங்கன்றதே தெரில. ஒரு மாதிரி நெகட்டிவ் அதிகமாயிட்டே போகுது. ஏதோ பெருசாக நடக்க போகுது போல இருக்குது. இப்போ இவங்க இப்போ தான் வந்து இந்த சாண்ட் வில்லேஜுக்கே வராங்க. இன்னும் அவனை காப்பாற்றிட்டு இப்போ காரா எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி அவனை தேடி வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவனை காப்பாற்றணும். அதுக்குள்ளே அவனுக்கு என்ன ஆகுன்றது பயமாக தான் இருக்குது. ஆமா, அவன் வந்து ஏதோ தனியா ஏதோ ஒரு இடத்துல அவன் இருக்கிறதே பார்க்க முடியலைங்க. எனக்கு இந்த எபிசோடே பிடிக்கல. இந்த காரா போய் மாட்டினதுலேருந்தே எனக்கு இது பார்க்கறதுக்கே சுத்தமா ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாவது எனர்ஜி வந்துடும், எங்கன்னா முழிச்சிருவான், திரும்ப எதனா நடந்துரும்னு நினச்சேன். பட்டு ஒன்றுமே முழிப்பே இல்லை. சுத்தமாக வந்துட்டு எனர்ஜி இல்லை போல இருக்குது. அந்த ஸ்டாண்டாவது அது கொஞ்சம் தூரத்துக்கு அந்த வழி காட்டுறதுக்காவது என்னை ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ சுத்தமாக அதுவுமே வெளியே வரல. சுத்த ட்ரை போல் இருக்குது. ரொம்ப பதட்டமாகுது இந்த இடத்துல. இப்போது நருட்டோ இருக்க அதே பதட்டம் தான் எங்களுக்குமே இருக்குது. பட் என்ன சொல்கிறது, இப்போ வில்லேஜ்லேருந்து திரும்ப இன்னொரு டீம் இப்போ காய் டீமாக அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ எனக்கு லீயை காட்டுறாங்க, நிஜி காட்டுறாங்க, எல்லாமே இப்போ தான் புதுசாக காட்டுறாங்க. பட் அதை விட எனக்கு இப்போ காரா தான் பெருசாக தெரியுது. இவங்க காட்டினாங்கன்ட்டு எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு என்ன ஏதுன்னு கூட மைண்டுக்கு வர மாட்டேன். இந்த ஃபுல்லாக காரா மட்டும்தான் மைண்டுக்குள்ள இருக்கு. எனக்கு அக்காசுக்கி மேம் தான் பயங்கர வெறுப்பாக கோவமாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்கன்ற மாதிரி எவ்வளோ வெறுப்பாக இருக்குது எனக்கு.
அதே சமயம் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா அந்த ஓடி வர அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு எபிசோட்லயும் நரோட்டோல காமிச்சிட்டே இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. அந்த சாண்ட் வில்லேஜுக்குள்ள வரப்போ அந்த வெளிச்சத்தோட நம்ம ஆளுங்க வரப்போ ஓகேடா வெளிச்சம் பொறந்துச்சுன்ற மாதிரி அந்த ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு. பட் இப்போ சாக்குரா நம்பி தான் இருக்கு. அவ அந்த மெடிக்கல் நிஞ்சா பண்ணி அவனை காப்பாத்தினா தான் என்ன நடந்துச்சுன்னு அவனை எழுப்புனா தான் சொல்லவே முடியும். அந்த டிப்ஸ் அவன் இந்த மாதிரி போயிருக்கான், இந்த இடத்துக்கு போயிருக்கான்றதை அவன் எழுந்தா தான் தெரியுமே. ஸோ ஃபர்ஸ்ட் அவனை தான் எழுப்பணும். இதில் பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சீரியஸாக ஒருத்தங்க ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஓடி நிற்கும் போது பார்க்குறதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குல்ல. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அப்படி பண்ணால் நம்ம அந்த மாதிரி எல்லா லைஃப்லேயும் இருந்தவளும் நல்லா இருக்கும்னு அப்படி தான் மைண்ட் செட் போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ சாக்குரா வந்து அந்த பாட்டி மூக்கை உடைக்கிறதுக்காவது அது வந்து ரெடி பண்ணி ஆனால் அந்த பாட்டி ரொம்ப ஆடினுக்குது. அது என்னன்னே தெரில, ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில. சும்மா அடுத்த வில்லேஜுக்கு இப்போ சாடுறோம் நீயும் பண்ண மாட்டேன்ற, அவங்ககிட்ட ஹெல்ப்பும் கேட்க மாட்டான், அவன் செத்து தான் போவான். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த வில்லேஜுக்கு அந்த வில்லேஜுக்கு முன்பக்கம் எதனா இருந்துச்சு, அந்த பாட்டிக்கும் அவங்களுக்கும் எதனா இருக்கான்னு தெரில. அந்த வன்மத்திலே இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல அது தேவையில்லைங்க. இப்போ அந்த கோவத்தை யோசிக்க வேண்டிய இடமா இது. அது பாட்டி பார்த்தது கோபம் வருது. அது கக்காஷி பார்த்தோன்னே இப்போ எதுக்கு அது ஆக்ரோஷமாச்சுன்னே தெரில. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. பாட்டி கிட்ட கக்காஷிக்கு போய் என்ன ஒன்றும் புரியல. அப்படியே நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அது வேற. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.